ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். நான் உங்கள் தமிழ். இன்றைக்கி நம்ம 2023 ஹிந்தியில் வெளியான அனிமல் படத்தோட திரை விமர்சனம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் ரன்பீர் கபூர், ராஷ்மிகா மந்தனா, லியோனூங், அனில் கபூர் இந்த மாதிரி பல பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா மேலே ரொம்பவே பாசமாக இருக்கார். இருந்தாலும் அவங்க அப்பா பிஸ்னஸ் ரொம்ப பிஸியாக பையனை கண்டுக்கவே மாட்டாங்க. இருந்தாலும் இந்த படத்தோட கதை என்னன்னா, அவங்க அப்பாவுக்கு பிஸ்னஸில் நிறைய பேர் எதிரிகள் இருப்பாங்க. அந்த எதிரிகள் எல்லாமே பார்த்தா அவர் சாகடிச்சு அவங்க அப்பா காப்பாற்றுவார். இதுதான் மொத்த கதையை கொண்டு போயிருக்காங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தமாகவே 3.5 மணி நேரம், கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. பட் இந்த படத்தோட கதைக்கு 3.5 மணி நேரம் கண்டிப்பாக தேவையில்லை. ஜஸ்ட்டு 1.5 மணி நேரத்தில் 1.25 மணி நேரத்தில் இந்த மொத்த கதையை பார்த்தா கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் அந்த நபர் அவங்க அப்பா காப்பாற்ற ரொம்ப பாசம் வச்சுருக்காரு. அந்த பாசத்தை ப்ரூவ் பண்ணுறாரு. இந்த கதையை கரெக்டாக 1.5 மணி நேரத்தில் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பட் இவங்க 3.5 மணி நேரம் எடுத்து வச்சுருக்காங்க. மீதி 1.5 மணி நேரம் என்ன பண்ணாங்கன்னா, ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமா சியான் விக்ரம்க்கு அப்புறம் இவர் தான் அதிக கெட்டப் போட்டுருக்காரு. இந்த படத்தில் கிட்டத்தட்ட ஒரு 8 கெட்டப் போட்டுருப்பாருங்க. இந்த படத்தில் ஃபஸ்ட்டு வயசான ஒரு கிழவனாக காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் பாயாக காட்டுறாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு காட்டுறாங்க. அதுக்கப்புறம் தாடி வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் அதிக தாடி வச்சுருக்காரு. அப்புறம் தாடிலாம் எடுத்திருக்காரு. இந்த மாதிரி பல கெட்டப்பில் மூவி ஃபுல்லாகவே கெட்டப் சேஞ்ச் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கெட்டப் சேஞ்ச் பண்ணியிருப்பாவில் அந்த லெவலுக்கு கெட்டப் சேஞ்ச் பண்ணி நடிச்சு தான் இருக்கார். ஸோ படத்தோட கதையை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக இந்த கதையில் ஒன்றுமே இல்லைங்க. ஜஸ்ட் நீங்கள் 3.5 மணி நேரம் உங்களுக்கான டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஏன்னா படத்தில் அந்த அளவுக்கு ரசிக்கும்படி எந்த இதுவுமே பார்த்தா எந்த இதுவுமே திருப்தியான ஒரு படமே அமையல. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தா ஒரு மாதிரி போரிங்காக போயிட்டுருக்கு, ஸ்லோவாக போகுது. திடீர்னு பார்த்தா வேற ஒரு வில்லனை காட்டுறாங்க. அதுக்கப்புறம் வேற எங்கேயோ கதை போகுது, திரும்ப ஃப்ளாஷ்பேக் போகுது. இந்த மாதிரி மாற்றி கதையை பார்த்தா ஏதோ எடுக்கிறோன்ற மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க 3.5 மணி நேரத்துக்கு. கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸப்பாயின்மெண்ட் தான். ஸோ பார்த்தவங்க இதுக்கப்புறம் பார்க்க போகிறவங்க மறக்காமல் இந்த மூவியோட ரிவ்யூ பற்றி கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை லவ் ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் ராஷ்மிகா மந்தனா அவள் தான் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. ஜஸ்ட் பார்த்தா அவங்களுக்கு மேரேஜ் ஆக போகுது. அந்த சமயத்தில் இவர் பார்த்தா ஒரு 5 நிமிஷத்தில் பேசி அவங்கள மயக்கி அவங்கள பார்த்தா லவ் மேரேஜ் பண்ணி கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு குழந்தை பிறகுது. ஸோ அவங்களுக்குள்ளேயும் அந்தளவுக்கு பார்த்தா ஸ்ட்ராங்காக காமிக்கல. முக்கியமான இன்ஃபர்மேஷன் படத்தை கண்டிப்பாக நீங்கள் தனியாக பார்க்குறது பெட்டர்னு நினைக்கிறேன். ஏன்னா பல இடங்களில் பார்த்தா 18+ கண்டென்ட் மாரி போயிட்டுருக்கு. ஸோ அவங்க பேசுகிற டைலாக்காக இருக்கட்டும், ஒரு சில ஆப்ஷனில் பார்த்தா அப்படி தான் கொண்டு போயிருக்காங்க. ஸோ தனியாக பாருங்கள், குழந்தை இந்த படத்தை பார்க்காதீங்க, உங்களுக்கு தான் டிசப்பாயின்மெண்ட் ஆகும். ஸோ இதான் இந்த படத்தோட மொத்த ஸ்டோரி. இந்த படத்தில் என்ன ரசிக்கலாம்னா, கடைசியாக பார்த்தா ஒரு ஃபைட் காமிச்சிருப்பாங்க. அதுவும் பார்த்தா அந்த ஃபைட்டையும் நிறைய பேர் ரோஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓரளவுக்கு அந்த ஃபைட் மட்டும்தான் ரசிக்க முடியாச்சு. அந்த ஃபைட்டையும் நல்லா கொண்டு போயிருக்கலாம். அதில் ஒரு பாட்டை கொடுத்து அதையும் அந்த ஃபைட்டையும் சொதப்பிட்டாங்க. பட் ஒரே சீன் அந்த ஃபைட் பார்க்க முடியிருந்துச்சு. வேறு எதுவுமே பார்த்து இந்த படத்தில் ரசிக்கும்படி இல்லை. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் பார்க்காதீங்க. ரொம்ப போர் அடிக்குது, கண்டிப்பாக நான் பார்த்தே ஆகன்றோம். இது அளமாக பாருங்கள், ஒன் டைம் வாட்சபிள். அது பார்த்தா ரொம்ப பல்ல கடிச்சு தான் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். உங்கள் பொறுமையை ரொம்ப இந்த படம் சொதிச்சிடும். ஸோ ரொம்ப பார்த்தா எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, கண்டிப்பாக நான் படம் பார்த்தே ஆகன்றோங்க. இந்த படத்தை தாராளமாக நீங்கள் பார்த்துக்கோங்க. இருந்தாலும் மேக்கிங் கண்டிப்பாக நல்லா எடுத்திருக்காங்க. அது எந்த குறையுமே சொல்ல. பிஜிஎம் பொறுத்த வரைக்கும் இன்னும் நல்லா கொண்டு போயிருக்கலாம். அதையும் பார்த்தா சொதப்பியிருக்காங்க. ஸோ மேக்கிங் நல்லா கொண்டு போயிருக்காங்க. கேஸ்டிங் நல்லா அடிச்சிருக்காங்க. இதுதான் இந்த படத்தோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் இந்த படத்தோட திரை விமர்சனம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் போடுங்க. முக்கியமாக இந்த படத்தோட கமெண்ட்ஸை நீங்கள் தெரிவிங்க.